சூப்பரான 3 ஐபிஓ ஓப்பன் ஆயிருக்கு. அந்த 3 கம்பெனியோட கிரே மார்க்கெட் பிரீமியம் ரொம்ப சூப்பராக இருக்கு. அதை பற்றி பார்ப்போம். குட்பிட் ஷேரோட ப்ரைஸு தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக நம்ம ட்ராக் பண்ணிட்டு இருக்கக்கூடிய 2 கம்பெனியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நிஃப்டி 50 பற்றி பார்த்துடலாம். நிஃப்டி 50 காலையில் ஓப்பன் ஆகும்போது நெகட்டிவில் இருந்தாலும் க்ளோஸ் ஆகும்போது கிட்டத்தட்ட 115 புள்ளி பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. 0.48% பாசிட்டிவ். 24,334 வந்து இருந்தது. அதே மாதிரி தான் இருக்கக்கூடிய நிறைய இண்டெக்ஸு இன்றைக்கி ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருந்தாங்க, இல்லைனா ஃப்ளாட்டாக வந்து இருந்தாங்க. பேங்க்கு 0.20% பாசிட்டிவ், எம்ஓ டிஃபென்ஸ் 0.39% பாசிட்டிவ், சில்வர் 1.16% நெகட்டிவ், கோல்டு 0.17% நெகட்டிவ். இன்றைக்கி கோல்டும் சில்வரும் நெகட்டிவாக இருந்தாங்க. ஆனால் போன வாரம் பார்க்கும்போது தொடர்ந்து ஒரு வாரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தாங்க. ஆட்டோ பிசி 0.71% பாசிட்டிவ், ஐடிபிசி 0.24% பாசிட்டிவ், மிட் 150 0.29% பாசிட்டிவ். நிஃப்டி 50ல் டாப் 5 கெய்னர்ஸில் அதானி என்டர்பிரைசஸ் இருக்காங்க, மேக்ஸ் ஹெல்த் கேர், அப்போலோ ஹாஸ்பிட்டல், இண்டிகோ, அதானி ஸ்போர்ட்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி டாப் 5 லூசர்ஸில் ஹெச்டிஎஃப்சி லைஃப், சிப்லா, ஓஎன்ஜிசி, கோல் இண்டியா, ஹிண்டால்கோ இருக்காங்க. ஹைடெக் இன்ஜினியர்ஸ் இந்த ஐபிஓ பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இவங்களோட பிஸ்னஸை பற்றி பார்த்துடலாம். இவங்க ஹைட்ராலிக் ஃபிட்டிங்ஸ் டிசைன் பண்ணுறது, மேனுஃபேக்சர் பண்ணுறது அண்ட் சப்ளை பண்ணுற ஒர்க்கு தான் அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ நமக்கு தெரிஞ்ச நட்டு போல்டு எல்லாமே இவங்க மேனுஃபேக்சரிங் அண்ட் சேல்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 1978 இந்த கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்ககிட்ட கிட்டத்தட்ட 11,000 போர்ட்ஃபோலியோ இருக்குது. அதாவது 11,000 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் இவங்ககிட்ட வந்து இருக்குது. இவங்க பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க, டொமஸ்டிக்லேயும் அண்ட் இன்டர்நேஷ்னல்லையும். இவங்களோட ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் மிஷினரியில் வந்து இருக்குது, ஆட்டோமேட்டிவில் இருக்காங்க, ஃபார்மிங் மிஷினரிலேயும் இவங்க இருக்குது. அதுவும் இல்லாமல் ஃப்யூச்சரில் டிஃபென்ஸ் அப்ளிகேஷனுக்கும் இவங்க ப்ராடக்ட் பண்ணுறதா வந்து இருக்காங்க. இவங்க நம்ம இந்தியாவில் மட்டும் கிடையாது, யூஎஸ்ஏ, பெல்ஜியம், போலண்டு, ரஷ்யா, பிரேசில், இட்டாலி, சவுதி அரேபியா, யுஏஇ, தாய்லாந்து அண்ட் ஜெர்மனிலையும் இவங்களோட சர்வீஸ் அப்படிங்கிறது கொடுத்து தான் வந்து இருக்காங்க. அதாவது இந்த கண்ட்ரிக்கு எல்லாமே இவங்க ப்ராடக்ட் வந்து சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. வெறும் நட்டு போல்டு கம்பெனி தானே அப்படின்ற மாதிரி நம்ம வந்து யோசிக்கக்கூடாது. நான் உங்களுக்கு ஈஸியாக புரியணும்னா நட் அண்ட் போல்டுன்னு சொன்னேன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங்கில் இருக்காங்க. அப்படின்னா ஒரு ஒயரை இன்னொரு ஒயரில் வந்து ஜாயின் பண்ணுறது, இல்லைனா ஒரு ஒயரை ஒரு எலக்ட்ரிக் ஜாமானில் ஏதாவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இவங்களோட ப்ராடக்ட்டு கண்டிப்பாக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும். அதாவது ஜாயிண்ட் எங்கெல்லாம் பண்ணமோ அங்கே எல்லாமே உங்களோட ப்ராடக்ட் வந்து தேவைப்படும். இப்போதைக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான். அடுத்தது இவங்களோட ஐபிஓ பற்றி பார்த்தலாம். ஐபிஓ ஓப்பன் ஆகிற டேட்டு ஆகஸ்ட் 24, அதேமாதிரி க்ளோஸ் ஆகிற டேட்டு ஆகஸ்ட் 27. நேற்று தான் ஓப்பன் ஆனாங்க. லிஸ்ட் ஆகக்கூடிய டேட்டு செப்டம்பர் 1 பார்த்தோன்னா லிஸ்ட் ஆகிடும். இவங்க ஒரு ஃபேஸ் சொல்லி 5 ரூபாய்க்கு வராங்க. ப்ரைஸ் பேண்டாக 50 ரூபாயிலேருந்து 53 ரூபா வந்து செட் பண்ணியிருக்காங்க. இஷ்யூ ப்ரைஸாக அதிகபட்சம் 53 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா பெர் ஷேருக்கு வரும். லாட்டு சைஸு 282 ஷேரு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ் கேபிட்டல் ப்ளஸ்ஸு ஆஃபர் ஃபார் செல்லி வந்து வராங்க. இவங்க லிஸ்ட் ஆகக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி, என்எஸ்சி இது ரெண்டுலேயும் வந்து லிஸ்ட் ஆக போகிறாங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 136 கோடிக்கு இஷ்யூ பண்ணுறாங்க. நம்ம ரீட்டைல் பீப்புள் மினிமம் ஒரு லாட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 283 ஷேரு. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 3,679 ஷேர். அதாவது ஒரு லாட்டுக்கு நமக்கு 14,999 ரூபா தேவைப்படும். அதிகபட்சம் 1,94,987 ரூபா நம்மளுக்கு வந்து தேவைப்படும். இவங்களோட டைம் டேபிளை பொறுத்த வரைக்கும் ஐபிஓ ஓப்பன் ஆகிறது ஆகஸ்ட் 24, க்ளோஸ் ஆகிறது பார்த்தோன்னா ஆகஸ்ட் 27, அலாட்மெண்ட்டு ஆகஸ்ட் 28 வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி யாருக்கெல்லாம் அலாட்மெண்ட் ஆகலையோ அவங்களுக்கு ரீஃபண்ட் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 31 வந்து பண்ணுவாங்க. ஷேரு நம்ம டிமெண்ட் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிறது ஆகஸ்ட் 31. அதாவது யாருக்கெல்லாம் ஸ்டாக் கிடச்சிருக்கோ அவங்களுக்கு ஆகஸ்ட் 31 கிடைக்காதவங்களுக்கு ஆகஸ்ட் 31 ரீஃபண்டு பண்ணிடுவாங்க. லிஸ்ட் ஆகிறது செப்டம்பர் 1 பார்த்தோன்னா லிஸ்ட்டு பண்ணிவிடுவாங்க. அதை மற்ற ஷேர் மாதிரி நம்ம பை அண்ட் செல் வந்து பண்ணிக்கலாம். அடுத்தது இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டு ப்ளஸ்ஸு எப்படி இவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். மார்ச் 2024 இவங்களோட அசட்டை பொறுத்த வரைக்கும் 146 கோடி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 170 கோடி, லாஸ்ட்டாக மார்ச் 2026 175 கோடி அப்படின்ற மாதிரி வளர்ந்துருக்கு. டோட்டல் இன்கமும் வந்து பாருங்கள் இயர் ஆன் இயர் அதிகமாகிட்டு இருக்கு. அதே மாதிரி ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் கூட கிட்டத்தட்ட 22 கோடி வந்திருக்கு. ரிசர்வ் அண்ட் சர்ஃப்ளக்ஸ்லையும் இவங்ககிட்ட அமௌண்ட் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 80 கோடி இருக்குது. டோட்டல் பாரோவிங்கை பொறுத்த வரைக்கும் 29 கோடி வந்து பார்த்தோன்னா கடன் வாங்கியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அதிகமாக கடன் இருந்திருக்கு, இப்போ கொஞ்சமாக அது கம்மி பண்ணியிருக்காங்க. அடுத்தது இவங்களோட கீ ரேஷியோ வந்து பார்த்தலாம். ROE பொறுத்த வரைக்கும் 20% இருக்குது. மார்ச் 2026 ROC 24%, ப்ராஃபிட் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 11.68%, எபிட்டா மார்ஜின் 22% வந்து இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது கூட கிட்டத்தட்ட 3 வந்து இருக்குது. ஓரளவுக்கு சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஐபிஓவுக்கு
நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இவங்களோட கிரே மார்க்கெட் ப்ரீமியமும் ரொம்ப அதிகமாக வந்து இருக்குது. சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மதியம் வந்து பார்க்கும்போது ரீட்டைல் பீப்புள் கிட்டத்தட்ட 24 மடங்கும், QIP வந்து பார்த்தீங்கன்னா 0.15 மடங்கும், என்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 59 மடங்குக்கு மேலேயும் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 19 மடங்குக்கு மேலே சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஆகிருக்கு. இன்னமும் 2 நாள் இருக்க போது கண்டிப்பாக அதிகமான சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது ஆகும். அதே மாதிரி கிரே மார்க்கெட் ப்ரீமியத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 ரூபாயில் இருக்குது. பர்சன்டேஜ் வைஸை பார்க்கும்போது 56% மேலே கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருக்குது. இதே மாதிரி அடுத்த 2-3 நாளைக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 50% மேலே லிஸ்டிங்கை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இந்த 3 IPOவில் இந்த IPO வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வச்சுருக்காங்க. எப்பயுமே நம்ம IPOவில் அப்ளை பண்ணும்போது அந்த IPOவுக்கு அதிக பேர் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கணும். அவங்களோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு நமக்கு அதிகமான லிஸ்டிங் கெயின் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்த IPO வந்து பார்த்தீங்கன்னா சிம் பயோடெக் ஃபார்மா லேபு. இவங்க பார்மசூட்டிக்கல் அண்ட் பயோடெக்னாலஜி கம்பெனி வந்து இருக்காங்க. இவங்க ஆக்டிவ் பாராமெசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ஸு அதாவது APIs வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் அண்ட் சேல்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் ஸ்பெஷாலிட்டி ப்ராடக்ட் இவங்ககிட்ட இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா இவங்க டைரெக்டாக மக்களுக்கு மருந்து எது செல் பண்ணுறது கிடையாது. எந்தெந்த கம்பெனிலாம் மருந்து தயாரிக்கிறாங்களோ அந்த மருந்துக்கான ரா மெட்டீரியலை இவங்க தயாரித்து டேரெக்டாக அந்த கம்பெனிக்கு வந்து வித்துடுறாங்க. அதனால் இவங்க டேரெக்டாக மக்கள்கிட்ட வந்து எதையும் விற்கிறது கிடையாது. இவங்க B2B பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த கம்பெனி மாதிரியே இந்த பாராமெடிக்கல் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் US FDAவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் யூரோப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அப்ரூவல் வந்து வாங்கியிருக்காங்க. இந்த 2 அப்ரூவலும் ரொம்ப முக்கியமான அப்ரூவல் பாராமெடிக்கல் பிஸ்னஸ்க்கு. இந்த கம்பெனி ஒரு சூப்பரான ஒரு கம்பெனி. அடுத்தது இவங்களோட IPO பற்றி பார்த்துடலாம். IPO ஓப்பன் ஆகிறது ஆகஸ்ட் 24, க்ளோஸ் ஆகிறது ஆகஸ்ட் 27. லிஸ்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1. இவங்களோட ஃபேஸ் வேல்யூ ₹2 வராங்க. இவங்க ப்ரைஸ் பேண்டாக ₹938 ₹988 வரைக்கும் செட் பண்ணியிருக்காங்க. ஒரு லாட்டுக்கு 15 ஷேர் வந்து வரும். இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் கேபிட்டலாகவும் வராங்க, ஆஃபர் ஃபார் சேலே வராங்க. இவங்களும் BSE அண்ட் NSEயில் லிஸ்ட் பண்ண போகிறாங்க. எம்ப்ளாயி டிஸ்கவுண்ட்டை பொறுத்த வரைக்கும் ₹90 வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது இவங்களோட டைம்லைன் வந்து பார்த்தரலாம். IPO ஓப்பன் ஆகிறது ஆகஸ்ட் 24, க்ளோஸ் ஆகிறது ஆகஸ்ட் 27. அலாட்மெண்ட்டு ஆகஸ்ட் 28 வந்து நடக்கும். யாருக்கெல்லாம் அலாட்மெண்ட் ஆகலையோ அவங்களுக்கு ரீஃபண்டு ஆகஸ்ட் 31 பண்ணுவாங்க. அதே மாதிரி யாருக்கெல்லாம் கிடச்சிருக்கோ அவங்களுக்கு டிமேண்ட் அக்கௌண்ட்டுக்கு ஆகஸ்ட் 31 அதாவது திங்கட்கிழமை வந்துடும். செவ்வாய்க்கிழமை செப்டம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஷேர் மாதிரியே லிஸ்ட்டு ஆகிடும். மினிமம் ரீட்டைல் பீப்புள்ஸு ஒரு லாட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அது வந்து 15 இருக்கும். 14,820 தேவைப்படும். அதிகபட்சம் 195 ஷேர் அதாவது 1,92,660 வந்து தேவைப்படும். அடுத்தது இவங்களோட ஃபினான்ஷியல் வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். அசட்டை பொறுத்த வரைக்கும் மார்ச் 2024 1,294 கோடி இருந்திருக்கு. இப்போ மார்ச் 2026 1,780 கோடி அசட் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தா டோட்டல் இன்கமும் கண்டினியூ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 872 கோடி இருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தா கூட இப்போதைக்கு 109 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. எபிட்டா வந்து பார்க்கும்போது 231 கோடியாகவும் ரிசர்வ் அண்ட் சர்ஃப்ளக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,145 கோடி வந்து வச்சுருக்காங்க. இவங்கக்கிட்ட டோட்டல் பாரோயிங் பார்த்தீங்கன்னா 387 கோடி தான் இருக்குது. கடன் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. ஏன்னா கடன் அப்படிங்கிறது 387 கோடி தான். ஆனால் இவங்கக்கிட்ட காசே வந்து பார்த்தீங்கன்னா 1,145 கோடிக்கு மேலே வந்து வச்சுருக்காங்க. அடுத்தது இவங்களோட கீ ரேஷியோ வந்து பார்த்துடலாம். ROE கிட்டத்தட்ட 11% இருக்குது. ROCயும் 11.56% வந்து இருக்குது. பேட் மார்ஜின் 12%, எபிட்டா மார்ஜின் 26% வந்து இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 5.35 வந்து இருக்குது. இவங்களோட சப்ஸ்கிரிப்ஷனை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு 1.84 மடங்குக்கு மேலே சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு. ரீட்டைல் பீப்புள் 1.86 மடங்கும், QIP வந்து பார்த்தீங்கன்னா 0.36 மடங்கும், NI வந்து 6.95 மடங்கும், எம்ப்ளாயிஸு 1.76 மடங்கு இப்போதைக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்காங்க. கிரே மார்க்கெட் ப்ரீமியத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 30% மேலே இருக்குது. ஆகஸ்ட் 25 அதாவது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 34% வந்து இருக்குது. ஆனால் நேற்று பார்க்கும்போது கூட கிட்டத்தட்ட 39% வந்து இருந்துச்சு. தொடர்ந்து கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. கிட்டத்தட்ட 34% தான் வந்து இருக்குது. இப்படி அடுத்த 2-3 நாளைக்கு 30% மேலே இருந்துச்சுன்னா லிஸ்டிங் ஏன்னா நமக்கு 30% வரதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ஸ்கைவேஸ் ஏர் சர்வீஸ் IPO. இவங்க லாஜிஸ்டிக் அண்ட் ஃப்ரைட் ஃபார்வர்டிங் பிஸ்னஸில் வந்து இருக்காங்க. இவங்களோட முக்கியமான பிஸ்னஸ் என்ன அப்படின்னா இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு, வெளிநாட்டிலேருந்து நம்ம இந்தியாவுக்குள்ளேயும் கூட்ஸை அனுப்புறதுக்கான ஃபுல் லாஜிஸ்டிக் சர்வீஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. பிக்கப் பண்ணுறது, ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன், கஸ்டம் கிளியரன்ஸு, டெலிவரி எல்லாமே இவங்க வந்து பார்த்துக்கிறாங்க. ஓஷன் ஃப்ளைட் பண்ணிட்டுருக்காங்க. அதாவது கடல் வழியாகவும் பொருளை எடுத்துகிட்டு போகிறது
வெளியே இருந்து பொருளை உள்ளார கொண்டு வர ஒர்க்கு இவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ரோட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்தது வேர் ஹவுசிங் சர்வீஸும் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பொருள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஸ்டோர் பண்ணுறது, இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, லோடிங் அன்லோடிங் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே இவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட்டு பண்ணுறதுக்கு தேவையான கஸ்டம் கிளியரன்ஸ், அதுக்கப்புறம் டாக்குமெண்டேஷன் எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களும் B2 பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது பிஸ்னஸ் டு பிஸ்னஸ்ஸு. இந்த சர்வீஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக லாஜிஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்கும். அதாவது ஒரு பொருள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிற தொழில் தான் இது. அதனால் இந்த பிஸ்னஸும் கடைசி வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்க போகுது. IPO பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 24 ஓப்பன் ஆகி ஆகஸ்ட் 27 முடியுது. இந்த 3 IPOவும் ஆகஸ்ட் 24 ஓப்பன் ஆகி தான் ஆகஸ்ட் 27 முடியுது. லிஸ்டிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் சேம் செப்டம்பர் 1 தான். ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய்க்கு வராங்க. ப்ரைஸ் பேண்டாக 130 ரூபாயிலிருந்து 138 ரூபாய் செட் பண்ணியிருக்காங்க. ஒரு லாட்டுக்கு 100 ஷேர் வந்துருக்கும். இவங்களும் ஃப்ரெஷ் கேபிட்டல் ப்ளஸ் ஆஃபர் ஃபார் சேலில் தான் வராங்க. இவங்களும் BSE and NSEயில் தான் லிஸ்ட் ஆக போகிறாங்க. மினிமம் ரீட்டைல் பீப்புள் ஒரு லாட்டு அதாவது 100 ஷேர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 13,800 தேவைப்படும். அதிகபட்சம் 1,400 ரூபாய் 1,400 ஷேர் வந்து இருக்கும். ஒரு 14 லாட் வந்து அதிகபட்சம் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 1,93,200 தேவைப்படும். இவங்களோட டேட்டை பொறுத்த வரைக்கும் IPO ஓப்பன் ஆகிறது ஆகஸ்ட் 24, க்ளோஸ் ஆகிறது ஆகஸ்ட் 27. அலாட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 28 நடக்க போது. ரீஃபண்ட் ஆகஸ்ட் 31 பண்ணுவாங்க. அதே மாதிரி யாருக்கெல்லாம் கிடச்சிருக்கோ அவங்களுக்கு ஆகஸ்ட் 31 டிமேண்ட் அக்கௌண்ட்டையும் கிரெடிட் பண்ணிடுவாங்க. லிஸ்ட் ஆகிறது செப்டம்பர் 1 லிஸ்ட் ஆக போகுது. இவங்களோட ஃபினான்ஷியல் வந்து பார்த்தா கூட அசட்டு மார்ச் 2026 பொறுத்த வரைக்கும் 1,508 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. அதே வந்து டோட்டல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 2,839 கோடியில் வந்து இருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 63 கோடியாக வந்து இருக்குது. எபிட்டா வந்து பார்த்தீங்கன்னா 125 இருக்குது. நெட்வொர்த்து கிட்டத்தட்ட 332 கோடியாக இருக்குது. டோட்டல் பாரோவிங் 624 கோடி வந்து வச்சுருக்காங்க. நெட்வொர்த்தை விட இவங்களோட பாரோவிங் கடன் அப்படி வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து இருக்குது. அடுத்தது இவங்களோட கீ ரேஷியோ வந்து பார்த்தலாம். ROE வந்து பார்த்தீங்கன்னா 14%, ROCE 18% வந்து இருக்குது. பேட் மார்ஜின் 2.26% தான் இருக்குது. அதாவது இவங்களோட மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் பார்த்தா கூட 4.47% வந்து இருக்குது. அடுத்தது இவங்களோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்தா கூட இப்போதைக்கு 23% வந்து இருக்குது. ஆகஸ்ட் 25 பொறுத்த வரைக்கும் 32 ரூபா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 23% வந்து இருக்குது. இதுவே ஆகஸ்ட் 22 கிரே மார்க்கெட் ப்ரீமியம் கிட்டத்தட்ட 50 ரூபாய் இருந்துச்சு. அது 36%க்கு மேலே வந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு லாஸ்ட் 2 நாளில். இது கொஞ்சம் நெகட்டிவாக வந்து இருக்குது. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா 2.57 மடங்கு மேலே ஆயிருக்கு. ரீட்டைல் பீப்புளும் 3.21 மடங்கும், QIP வந்து பார்த்தீங்கன்னா 0.02 மடங்கு, எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா 6.39 மடங்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம். அடுத்தடுத்த நாள் இதே கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல. மினிமம் 20%க்கு மேலே லிஸ்ட் ஆக அப்படின்னா நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும். இந்த 3 IPO சூப்பரான ஒரு IPO தான். ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த ஹைடெக் வந்து பார்த்தோன்னா சூப்பரான ஒரு IPOவாக இருக்குது கிரே மார்க்கெட் ப்ரீமியத்தில். அடுத்தது சிம் பயோடெக் பார்மா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கிரே மார்க்கெட் ப்ரீமியத்தில் இருக்குது. இந்த ஸ்கைவேஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. அடுத்தது குப்பேட் லிமிடெட். இந்த ஸ்டாக்கை பற்றி பார்க்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, நம்ம இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஏன்னா லாஸ்ட்டு ஒரு வருஷத்தில் 721%, அதாவது 7 மடங்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் காண்டம்ஸு, பெர்சனல் லூப்ரிகண்ட்டு, IVT கிட்ஸ் தான் மேனுஃபேக்சரிங் அண்ட் சேல்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க இருக்கக்கூடிய இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பிஸ்னஸ் தான். இன்னும் போக போக இவங்களோட ப்ராடக்ட்டை அதிக பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நிறைய பேர் காண்டம் வந்து நிறைய வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளஸ் இவங்களோட பர்சனல் ப்ராடக்ட் எல்லாமே நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே நார்மலாக வந்து மாறிடும். அதாவது எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி தான் போக போக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். கரண்ட் ப்ரைஸ் 281 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப்பை பொறுத்துக்கு 37,872 கோடிக்கு மேலே வந்துருக்கு. ஸ்டாக்கோட பி ரேஷியோ வந்து 276 இருக்குது. இண்டஸ்ட்ரி பே ரேஷியோ அப்படிங்கிறது 36 தான் இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ ரொம்ப அதிகமாகவே இருக்குது. புக் வேல்யூ வெறும் 3.35 பைசாவில் வந்து இருக்குது. ROCE 33%, ROE 27%, ROIC 29%, OPM 33% வந்து இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ 10 ரூபாய் 80 பைசாவில் இருக்குது. அதாவது இந்த கம்பெனியோட கரண்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஒரு 10 ரூபாய்க்கு தான் ஒர்த்தான ஸ்டாக் அப்புறம் மாதிரி வச்சுக்கலாம். PEG ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 5.38 வந்து இருக்குது. இங்கே PG ரேஷியோ ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அடுத்து டெப்ட் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 0.13 இருக்குது. ப்ரைஸ் டு புக்கு வேல்யூ 84 வந்து இருக்குது. இந்த ரேஷியோ வந்து பார்த்தாவே தெரியும் இந்த ஸ்டாக் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமான வேல்யூஷனில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் இவங்களோட சேல்ஸ் குரோத்தும் ப்ராஃபிட் குரோத்தும் அதிகமாக இருக்கிறதா. என்ன தான் சேல்ஸ் குரோத்தும் ப்ராஃபிட் குரோத்தும் ரொம்ப அதிகமாக இருந்தாலுமே ஆனால் அதுக்கேற்ற மாதிரி தான் வேல்யூஷன் இருக்கணும். இங்கே வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அடுத்தது இந்த கம்பெனியோட பி ரேஷியோ வந்து பார்க்கலாம். ஹிஸ்ட்ரி பி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச பி ரேஷியோ 300 வரைக்கும் போயிருக்கு. இப்போ ரீசெண்டாக கம்மியானது கூட கிட்டத்தட்ட ஒரு 130 பி ரேஷியோ வரைக்கும் போயிருக்கு. இப்போ மறுபடியும் இந்த கம்பெனியோட பி ரேஷியோ அப்படிங்கிறது 300 பக்கத்தில் தான் வந்து இருக்குது.
இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா ஒரு கம்பெனியோட ஹிஸ்ட்ரி பி ரேஷியோ நம்ம எடுத்து பார்க்கும்போது அதிகமான பி ரேஷியோவில் இருந்து ரொம்ப கீழே வந்துச்சுன்னா அது நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன்ட்டே இருக்கும். ஆனால் இந்த கம்பெனி அதே மாதிரி கீழே போயிட்டு இப்போ மறுபடியும் இதுக்கு முன்னாடி இருந்த அதே ஹை பி ரேஷியோக்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 300 பக்கத்தில் தான் இருக்குது. அதனால இன்னும் கொஞ்சம் பொறுமையாக வந்து இருக்கலாம். சிம்பிளாக சொல்லணும்னா இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எப்போல்லாம் அந்த கம்பெனி பி ரேஷியோ 50 பக்கத்தில் வருதோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பாகவும், அதே மாதிரி ஒரு 250 பி ரேஷியோக்கு மேலே போணுச்சு அப்படின்னா அது ப்ராஃபிட் புக்கிங்கான ஒரு வாய்ப்பை வந்து பார்க்கலாம். என்னதான் ஒரு கம்பெனியோட growth ரொம்ப அதிகமாக இருந்தாலும் ரொம்ப அதிகமான வேல்யூஷனில் வாங்குறது அப்படிங்கிறது நம்ம பண்ணக்கூடாது. நம்மளே அதில் போய் மாட்டிக்கிற மாதிரி வந்து அர்த்தம். அதனால் கொஞ்சம் பொறுமையாக வந்து இருப்போம். எவ்வளோ கம்பெனி நம்ம வந்து பார்த்துருக்கோம். இல்லை இது வந்து சூப்பரான கம்பெனி, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், இதான் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்கிற கம்பெனி கூட சடனாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்குவாங்க ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். அவசரப்பட வேணாம். இல்லை இப்போ வாங்காம விட்டா அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயத்திலே நம்ம வந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணக்கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பொறுமையாக இருந்தால் தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம அதிகமான பணம் அப்படிங்கிறது உருவாக்க முடியும். அடுத்தது நம்ம ட்ராப் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விபிஎல் அண்ட் மசகாண்டாக்கு இன்றைக்கி கிட்டத்தட்ட ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5% பக்கத்தில் பாசிட்டிவாக தான் இருந்தாங்க. இந்த 2 ஸ்டாக்கையும் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். விபிஎலை பொறுத்த வரைக்கும் 433 ரூபாய் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது ஹை லோ ப்ரைஸில் தான் இருக்குது. மசகாண்டாக் ஷிப்பில்டர்ஸும் கரெக்டாக அந்த 2550 2600 தான் வந்து இருக்குது. நானும் அந்த 2620 ரூபா கட் பண்ணிட்டு மேலே போணுச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி தாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கரெக்டாக அது பக்கத்தில் போது மறுபடியும் கீழே இறங்கிறது பார்க்கலாம். இது 2 ஸ்டாக்கும் அதில் கையிலேருந்து இப்போதைக்கு லோ ப்ரைஸில் தான் வந்து இருக்குது. இதை உடச்சிக்கிட்டு மேலே போனாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. 2 கம்பெனியும் சூப்பரான ஒரு கம்பெனி தான். இதுக்கு முன்னாடி இந்த 2 கம்பெனியை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக நிறைய இருந்து பார்த்துருக்கோம். இருந்தாலும் நான் ஃபாலோ பண்ணுற லிஸ்ட்டில் இது 2 கம்பெனி வந்து இருக்குது. இது உடச்சிட்டு மேலே போனால் நல்லா இருக்குமே தான் இன்னும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். வெயிட் பண்ணி இது பார்ப்போங்க. இன்றைக்கி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு இன்றைக்கி பாசிட்டிவாக தான் இருந்தாங்க. இதே மாதிரி அடுத்த நாளாக இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.